Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நண்டு கிரேவி. இந்த நண்டு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது வீடியோக்குள்ள உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். வாங்க இந்த நண்டு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நான்வெஜ் ரெசிபி நல்லாயிருக்கும். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மூணு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்காக மூடி போட்டு நான் 1 நிமிஷம் வதக்க போறேன். தக்காளி வெங்காயமும் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு மசாலா பொருட்களாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். இதை நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நண்டு 1/2 kg எடுத்திருக்கேன். நீங்கள் 1 kg நண்டு சேர்த்துனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருட்களை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து நண்டை நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்பதான் இந்த மசாலா நல்லா நண்டுக்குள்ள இறங்கும். ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவியா தான் பண்ண போறோம், அதனால தண்ணி நான் கம்மியா சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வேக விடுங்க. நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்க ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்ட்டு. இதோட போதும்னா நீங்க பெப்பர் லைட்டா போட்டு நீங்க இறக்கிக்கலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் மிக்சியில் அடிச்சு அதனுடைய தேங்காய் பால் மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் விழுதா அரைச்சி இதில் சேர்த்துனீங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆயிடும். அதனால தேங்காய் பால் மட்டும் இதில் ஊற்றினா போதும். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்மளுடைய நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். மிளகாத்தூளை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் மிளகுத்தூளை கூட அதிகமாக சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுடைய நண்டு கிரேவி ரைஸோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.